உங்க நேம்? ஆல் தி பெஸ்ட். நீங்க வெயிட்டிங் லிஸ்ட்மா? வெயிட் பண்ணணுமா? ஆமா போங்க. ஹாய் ஹாய். ஹலோ ஹலோ, லைன்ல நில்லுங்க, எல்லாரும் நிக்கிறோம்ல. யோ அவங்க யார் தெரியுமா? இந்த கம்பெனில முத செலக்ட் ஆனவங்க. நீ வா டார்லிங். ஓகே. சாரி சார். என்ன சாரி சார் நோரி சார்? எங்க கேக்கரன் மேக்கரன் ஸ்டுடியோல பெண்களுக்கு 80% ஒதுக்கீடு தரோம். அதுலயும் இந்த மாதிரி யூத் கேர்ள்ஸ்க்கு 99% ஒதுக்குறோம். ஒரு கவர்மெண்ட் செய்ய வேண்டியதை நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம். சாரி சார். சாரி சொல்றதுக்கு ஒரு மூஞ்சி வேணும். ரிஜெக்டட் பண்ணிடுவேன் சார் ப்ளீஸ் சார். சாரி சார். தள்ளி நில்லு. உங்க ஏஜ் 20 தான் இதா? அப்போ ஓகே மச்சான். யூ செலக்டட். உங்க பேர் என்ன? ஜலஜா. ஓ ஸ்வீட் நைஸ்ல. யூ செலக்டட். அந்த கார்டு காட்டுங்க. ஓ தேர். தேங்க் யூ. உங்க நேம்? சார் ஏய் இவ ரிஜெக்டட். இல்ல சார் சாரி சார். யூ ரிஜெக்டட். இல்ல பரவாயில்ல, அவரையும் கொஞ்சம் செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணலாமா? நீ சொல்லிட்டல அப்ப செலக்டட் தான். கம் க்ளோஸ். திரும்ப இந்த பக்கம் போ. தேங்க்ஸ் மேடம். அப்படியே போயிரு. ஓகே. வயசு என்ன? பேரு? யூ செலக்டட். கம். இதே மாதிரி அமைதியா ஃபேஷன் சொல்லி நடந்துக்கணும். ஓகே போங்க. அண்ணா வீட்ல எதுவும் மளிகை ஜாமான் வாங்க சொன்னாங்களா? ஆமா. இது ஃபேஷன் ஷூ செலெக்ஷன். ஓஹோ. போயிட்டு வாங்க. நான் என்னமோ ரேஷன் கடை நினைச்சேன். நீ நினைப்ப. அண்ணே குனிங்க. நிமிருங்க. தலைய சொறீங்க. யூ ரிஜெக்டட். சார் ப்ளீஸ். அருவாப்பேட்டையில இருந்து வந்திருக்கேன் சார். அருவாப்பேட்டையில இருந்து வந்திருக்கீங்களா? நீங்க செலக்டட் வாங்க. இருக்கட்டும் சார். போங்க. நல்லா இருக்கு. ஹாய். Hi, hi, hi. Good evening to everyone. கேக்ரான் மேக்ரான் மாடலிங் கம்பெனி சார்பாக நடைபெறவிருக்கின்ற இந்த மாபெரும் மகத்தான மாடலிங் ஷோவிற்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். இன்று எங்களது கேக்ரான் மேக்ரான் மாடலிங் கம்பெனி உலக நாடுகள் முழுவதும் கொடிகட்டி பறப்பதற்கு காரணமாக விளங்கிக் கொண்டிருக்கும் எங்களது கம்பெனியின் நம்பிக்கை தூண்களான திரு மாடலிங் மாண்டோ, மாடலிங் டாங்கோ அவர்கள் இது உங்கள் முன்னால். Come on boys, come on. பியூட்டி முதல் பாட்டி வரை மாடலிங் ஆக போகும் போட்டியாளர்களை தேர்வு செய்வதற்காக இந்த ஊர்ல வந்திருக்காரு மார்த்தாண்ட முனிச்சாமி சார். லண்டன் யூனிவர்சிட்டியில் இருந்து பல மாடல்களை தேர்வு செய்ததற்காக பல விருதுகளை வாங்கிய திரு முனுசாமி எம்ரான் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். ஹாய் ஹாய். வெல்கம் சார். வெல்கம் சார். Thank you. சார் டேக் யூ சீட் சார். அடுத்தபடியாக நியூயார்க்கில் இருந்து வந்திருக்கும் முடிசூடா மன்னன் நெட்வொர்க் ஜோசப் அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். வெல்கம் சார். வெல்கம் சார். வாங்க 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 வாங்க. ஹலோ சார். வெல்கம் சார். அடுத்தபடியாக மலேசியாவில் இருந்து வந்திருக்கும் மாடலிங் மேதை முனுஸ்கான் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். ஹலோ சார். Thank you. சாரி ப்ளீஸ் டேக் யூ சீட். உட்காருங்க. தேங்க் யூ சார். இவ்வளவு நேரம் நம்ம ஜட்ஜஸ் உங்களுக்கு இன்ட்ரோ듀ce பண்ணோம். இப்போ ஒரு முக்கியமான நபரை உங்களுக்கு எல்லாம் இன்ட்ரோ듀ce பண்ண போறேன். அவர் யாருன்னா நம்மளுடைய கேக்கரான் மேக்கரான் ஸ்டுடியோல முறைப்படி மாடலிங் பயிற்சி பெற்று இன்னைக்கு உலக அளவில் புகழ் பெற்றுக் கொண்டிருக்கும் the one and only கொரில்லா குமார் கோ தைவான் ஸ்வா. போடு சார், போடு சார், வாங்க போடு சார். சார் உண்மையிலே உங்க எனர்ஜி தான் உங்களை உலக அளவில் புகழ் பெற வச்சிருக்கு. நீங்க இந்த ஷோல பங்கு பெற்றது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க இப்போ உங்களோட இருக்கையில் அமர்ந்து எங்களோட மாடல்ஸை என்கரேஜ் பண்ணுங்க. Thank you, thank you, thank you so much. நம்மளுடைய முதல் நிகழ்ச்சியாக பங்கு பெறவிருக்கும் அழகு மங்கைகள் இதோ. Shake your body now. Shake your body now. Shake your body now. Shake your body now. அடுத்தபடியாக ஆனழகனின் அணிவகுப்பு. அடுத்தபடியாக இல்லத்தரசிகளின் அணிவகுப்பு இதோ உங்கள் முன்னால் ஷகீலா. ஏதோ என்னால முடிஞ்ச சின்ன அன்பளிப்பு.
ஆடியன்ஸ் எல்லாம் மேல வரக்கூடாது. கீழே போ. போ தம்பி. போ. Okay. நெக்ஸ்ட். டேய் உட்கார டேய். டேய் டேய் நீ இப்போதான் நான் சொன்னேன். போடா. நீ வாமா. நான் பாத்துக்கிறேன். சூப்பர். நெக்ஸ்ட். ஏய் சூப்பர் சூப்பர். ஆண்டி ஏதோ என்னால முடிஞ்ச அன்பளிப்பு இந்த 500. இவ்வளவு நேரம் சும்மா வந்துட்டு நான் பண்ணும்போது மட்டும் ஏன்டா அப்படி இடைஞ்சல் பண்ற? ஏய் என்ன கேட்க மாட்டேன். போடா அந்த பக்கம். வாங்க மாடல்ஸ் எல்லாம் மொத்தமா வாக் பண்ணலாம். ஓகே. வாங்க வாங்க இருக்கட்டும். உமா உமா. ஏய் ஏய் இது கராட்டே கூட்டம் இல்லடா. பேசன் சோடா. எங்க ஊர்ல நாங்க வளைய வளைய குத்தி இருக்கோம்னே. அண்ணே ஏன் அடிக்கிறீங்க? ஆமா அண்ணே அண்ணே உங்களுக்கு ஏன்னா இவ்வளவு பொறாம? என்னைக்காவது ஒரு நாள் நான் குத்தாம விட மாட்டேனே. Shake your body now. அடுத்தபடியாக நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் பாட்டிகளின் பியூட்டி. கம் ஆன். கவலைப்படாத, உன்னை அடிச்சு காலில நீதான் ஜெயிப்ப. நீ யாரியா? யோ, நான் ஜல்தி அவனை எக்ஸ்ல ஓடுறான். யோ ஆளுக்கு ஒண்ணு ஐயோ, என்னடா உனக்கு எப்படி நீ பாறா? ஏய், என் ராஜா செல்லத்துக்கு மட்டும் ஏதாவது ஹே அர்ஜுன், ஏன் டல்லா இருக்கீங்க? அதை ஏன் கேட்குற மது? இந்த முந்திரி பையன் பேச்ச கேட்டு கிளவிகளை வச்சு ஃபேஷன் ஷோ நடத்துறது ரொம்ப தப்பா போச்சு. அவன் மட்டும் என் கையில கிடைச்சான் அப்படியே ஆப்ப எங்க தெரியாது. பயப்படாத, ஒன்னே இல்ல. அவனை நடந்தது நடந்து போச்சு. அதை நினைச்சு வருத்தப்பட்டுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அடுத்து என்ன பண்ணலாங்கிறத பத்தி யோசிங்க. பிரச்சனை அது இல்ல மது. ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற அத்தனை கிழவிங்களோட ரிலேஷன்ஸ் இருக்காங்கல்ல, பையன் பேரன் மாமன் மச்சனன்னு மாறி மாறி எனக்கு ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்றாங்க. அது கூட பரவாயில்ல. அதுல ஒருத்தன் அதுல இருக்கிற ஒரு கிழவிய 50 வருஷமா ரொம்ப சின்சியரா லவ் பண்ணிட்டா போல இருக்கு. ஒன் சைடா. அவன் தான் எப்ப ஃபோன் பண்ணாலும் வந்தா வகந்துருவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. என் வகுறு வேற பெருசா இருக்கா. அதான் எப்ப வகுற போறான்னு பயமா இருக்குது போது. எங்க ஓடுறதுன்னு கூட தெரியல. வந்த விஷயத்தையும் சொல்ல மறந்துட்டேன். என்ன? நீ நாளைக்கு என் வீட்டுக்கு வர. எங்க அப்பா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். என்ன சொல்ற? கண்டிப்பா நாளைக்கு 2 பேரும் எங்க வீட்டுக்கு வரீங்க. நானுமா? இட்ஸ் ஓகே. இத பாரு மது, உங்க அப்பா எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, என்ன பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, குறுக்க பேசினா மறந்துடுவேன். நிறுத்து. உங்க 2 பேருடைய கல்யாணமும் ஏன் தலைமையில தான் நடக்கும். தேங்க்ஸ் ராமச்சா. இந்த நன்றியை நீ கட்டி பிடிச்சு சொல்லணும்டா. என்ன அவளை கட்டி பிடிச்சிட்டான்? நீ சபா சபா தூங்கிட்டானோ? நல்லா இருடா. ஹாய் மது. ஹாய். உனக்கு இவ்வளவு பெரிய வீடு இருக்கா? நான் எதிர்பார்க்கவே இல்லை. சாரி மச்சான். வாடா. பெரியவங்க பேசும்போது குறுக்க பேசுறாத, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அம்மா அம்மா வந்துட்டாங்க. வணக்கம் அப்பா, சார். இவர் சபா, அவரோட ஃப்ரெண்ட். அம்மா வந்துட்டேமா. ஹாய் அங்கிள், ஐ எம் அர்ஜுன். சபாமா. வணக்கம். ஹாய் ஆண்டி. தேங்க்யூ. எடுத்துக்கங்க. உட்காருங்க. ஆண்டி, டீ சூடா இருக்குது. என் பொண்ணு எல்லா விஷயத்தையும் சொன்னா. என் பொண்ணோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். தேங்க்யூ சார். ஒரு நிமிஷம். நீங்க குடிக்கல? இதோ வரேன். ஓ, உங்களுக்கு குடுக்கலையா? அப்பா, ஆண்டி, அங்கிள் எங்க போறாரு? நீங்க பேசிட்டு இருங்க, இதோ வந்துடுறேன். ஏன் மது, உங்க வீட்ல டீ மட்டும் தான் கொடுப்பீங்களா? ஸ்நாக்ஸ்லாம் கொடுக்க மாட்டீங்களா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, பீஸாவே வாங்கி தரேன். ஆமா, உங்க அப்பா என்ன பிசினஸ் பண்றாரு? உங்க அப்பா போலீஸா? போலீஸ் இல்ல,
தம்பி திரும்புப்பா. ஏன் அங்கிள்? திரும்புடா. அந்த பக்கம் திரும்ப. எதுக்கு திரும்ப சொல்றான்னு தெரியலையே. ஏய், இந்த போட்டோல இருக்கிறது நீ தானே? டேய், உன்னதான். இந்த போட்டோல இருக்கிறது உன்கிட்ட தான்டா கேக்குறேன். என்னது? தண்ணி குடிச்சுக்கவா? சொல்றா. ஆமா அங்கிள். உன்னதான்டா தேடிட்டு இருந்தேன். எங்க அம்மா சாவுக்கார. எங்க போனா? எங்க போனா? சார் என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல சார். எங்க அம்மாவை கொன்னதே நீங்க தானடா? அங்க வர்றா பாரு, நம்ம காசையில ஆட்டையை போட்டுட்டு அழுக்கிக்கிட்டு குலுக்கிட்டு வர்றா பாரு. இன்னைக்கு நாக்க புடுங்குற மாதிரி கேள்வி கேட்கறது அவ சாகுற வரைக்கும் மறக்கவே கூடாது. பாடி, இன்னைக்கு ஒண்ணு ரெண்டுல ஒண்ணு பார்த்தே ஆகணும். ஆப்போ சங்கன்னு சொல்லியே எங்க படத்தையில ஆட்டையை போட்டியடி. இந்த பொழப்புக்கு நாட்டுக்கிட்டு சாகலாம். இத பாருமா, கண்டுபிடி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாத. நான் பெரிய இடத்து பொம்பளை. ஆமா, உன்னை பத்தி தான் எங்களுக்கு தெரியுமே. உனக்கு இந்த வெளிநாட்டுக்கார பையனுக்கு என்னடி சம்பந்தம்? நீ இந்த ரோஸ் பவுடர் போட்டு மினிக்கிட்டு வர்றதுக்கு எங்க பணம் தான் கிடைச்சதா? உனக்கு அந்த ஆப்பிரிக்காக்காரனுக்கு என்னடி சம்பந்தம்? சொல்லுடி. மரியாதையா நாங்க இப்படி மாட்டி விட்டுட்டு போயிட்டானுங்களே. இதெல்லாம் நடக்கிறதே வேற. டேய், வாங்கடி. உனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாது? சார் அவன் என் ஃப்ரெண்டு தான் சார். ஆனா அந்த சம்பவத்துக்கு எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை சார். எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து எங்க அம்மாவை கொன்னுட்டு இப்ப என் பொண்ணு வாழ்க்கை கெடுக்க வந்திருக்கீங்களா? உன்னை கையிடுங்க சார். எனக்கு எதுக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன். சும்மா களவாணி பசங்களா, யார் வீட்டுக்கு வந்து யார் மேல கை வைக்கிற? ஒண்ணு அம்மா ப்ளீஸ், நான் அவனை உண்மையா லவ் பண்றேன். அவன் இப்படிப்பட்டவன்னு எனக்கு தெரியாது. நான் அவன் கிட்ட பேசுறேன். போய் உன்னை லவ் பண்ண பாரு. என் வாழ்க்கையில நான் பண்ண பெரிய தப்பு உன்னை காதலிச்சதுதான். என் மூஞ்சில முழிக்காத. சீ, வெளியே போடா. மது, நான் சொல்றத கேளு மது. அதுக்கு எனக்கு வெளியே போடா. அர்ஜுன், டேய். என்னடா போன வேற என்னாச்சு? டேய், நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்டா. என்னடா ஸ்டுடியோ வைக்கிறதுக்கு எப்பறம் பணம் வந்தது? அது அர்ஜுன் சொல்டா. டேய் சட்டை விடுறா, சொல்றேன்டா. ஏய், இதுக்கெல்லாம் காரணம் அர்ஜுனும் அவன் மாமனும் தான். சூடா இருக்கா? ஆமா. தேங்க்யூ. வீட்ல யாரும் இல்லையா? பாட்டி மட்டும்தான் இருந்தாங்க. அவங்களும் இப்போ வெளியே போயிருக்காங்க. மத்தியான சாப்பாட்டுக்கு பொரிச்ச முட்டையும் வறுத்த கோழியை செய்ய சொல்லி ஒரு பிடி பிடிச்சிட வேண்டியதான். என்ன யோசனை? அது
பலான யோசனை. அப்படியா? ரொம்ப வசதியா போச்சு. நான் குளிக்க போட்டுமா? ஏன் காலைல குளிக்கலையா? காலையில குளிச்சுட்டேன். அப்போ ஓகே. அது வேற, இது வேற. நானும் 2 தடவை 4ல இருந்து குளிக்கிறேன். உன்னையே ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஆமா, நீ என்ன சோப் யூஸ் பண்ற, என்ன ஷாம்பு யூஸ் பண்ற, என்ன கண்டிஷனர் யூஸ் பண்ற? உனக்கு நான் என்ன யோசிக்கிறேன்னு கூட தெரியலையா? ஆடா பாவி, ஒரு கிளாஸ் பால் காசப்பட்டு இந்த பால்கோவா விட தெரிஞ்சனே. நான் ரெடி. ஆரம்பிக்க. யாருமா அது? என்ன வாய்ஸ் மாறிடுச்சு? ஐயோ பாட்டி. ஏன் பாட்டிலாம் கடன் நேரத்தில் உள்ள வருது? ஐயோ ஏன் பாட்டி? பாட்டி. ஐயோ போச்சு போச்சு. கேக்குறல சொல்லு. இவர்தான் கேக்ரான் மேக்ரான் கம்பெனியோட ஓனர் பாட்டி. ஓ அப்படியா? ஆமா. ஐயா உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்கா. ஆமா, கைய பிடிச்சு என்னென்னவோ சொல்லி கொடுக்குறீங்களே, என்னது அது? அது வணக்கம் எப்படி பெரியவங்களுக்கு வைக்கிறதுன்னு சொல்லி கொடுத்துருந்தேன். வணக்கம். அது நானே சொல்லி கொடுத்துருக்கேனே. அது சின்ன வணக்கம், இது பெரிய வணக்கம். உங்க வீட்டு பொண்ண இந்த மாடல் உலகத்திலே பெரிய அலை காட்டுறதா என்னுடைய லட்சியம். நல்லா சொல்லி கொடுங்க, நல்லா சொல்லி கொடுத்துக்கிட்டே இருங்க. எல்லாம் சொல்லி கொடுக்குறேன், எல்லாம் சொல்லி கொடுக்குறேன். உங்க பாட்டி என்னை எல்லாத்தையும் சொல்லி கொடுக்க சொல்லியிருக்காங்க. உங்க பாட்டிக்கு 6 மணிக்கு மேல கண்ணு தெரியுமா? ஏன்? அது வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கலாம். அப்புறம் பேசிக்கிட்டே. மது நில்லு, நான் சொல்றது கேளு. என்னடா? ஏய் ஒரு நிமிஷம். உன் மூஞ்சில முழிக்கிறது பாவம் நினைக்கிறேன். உன்னை லவ் பண்ண ஒரே ஒரு காரணத்துக்காக தான் எங்க அப்பா கிட்ட சொல்லி உன்னை சும்மா விட்டு வச்சிருக்கேன். இதுக்கு மேல என் பின்னாடி நீ வந்த முட்டிக்கு முட்டி தட்டி உன்னை உள்ளத்தால சொல்லிடுவேன். ஏய் ஏய் இந்த பொண்ணு பின்னாடி பார்த்தேன்னு வச்சுக்கேன், ஆயுசுக்கு வெளில வர முடியாது. உள்ள வச்சு போட்டு தள்ளிடுவேன். சொல்லியா சார், அந்த பையன் உங்க பொண்ணை பார்க்க வந்தான் சார். ஆனா உங்க பொண்ணு அவன்கிட்ட பேசவே இல்லை சார், திட்டி அனுப்பிச்சிட்டாங்க. சரி, எதுக்கும் அவனை ஒரு வாட்டி கடைசியா வான் பண்ணி அனுப்பிச்சிரு. வான் பண்ணிட்டேன் சார். ஆ சுமக்க நேருமோ கருவிழியாய் பூமி வந்தா தாங்குமோ துகள்களா சிதறினே நீயும் பேசும் ஞாபகங்கள் உன் வழி பார்த்து ஏங்குதே.
காதலும் செய்யும் கண்ணுக்குள் கடலாயிரம் பாயும் கரைகிறேன் வாணி காதலின் ராணி ஓ அன்பே தோளில் சாய்ந்த காட்சியாவும் தொலைந்து கலைந்து போகுதே பாவியன் முகத்தை பார்க்க மறுத்து தேவதை பறவை பறந்து போச்சு கிளைகளின் சோகம் மரங்களின் சாபம் ஓ அன்பே சிறகில் வானம் சுமக்க நேருமோ கருவிழியாய் பூமி வாழ்ந்தால் தாங்குமோ சிதறினே என் விழி பார்த்து நீயும் பேசும் ஞாபகங்கள் உன் வழி பார்த்து ஏங்குதே லெஃப்ட் போகாத ஸ்ட்ரைட்டா போ போ வேகமா ஓட்டு வேகமா ஓட்டு இந்த பார்க் லவர்ஸ்க்காவே நேர்ந்து விட்டுருப்பாங்க போல இருக்கு. ஆமா நாம அடிக்கடி வரலாம். கண்டிப்பா வரலாம். உன் ஃபேமிலி பத்தின டீடைல்ஸ் சொல்லவே இல்லையே. எங்க அப்பா சரியான ஃப்ராடு. பெரிய பிசினஸ் மேன்னு சொல்லி எங்க அம்மாவை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அதை தெரிஞ்சு எங்க அம்மா அவரை வீட்டை விட்டே வெளியே அமிச்சிட்டாங்க. அப்போ உங்க வீட்ல ஃப்ராடுன்னு தெரிஞ்சா வீட்டை விட்டு வெளியே அமிச்சிருவீங்களா? ஆமா. மேல சொல்லு. இப்போ பெங்களூர்ல இருக்க எக்ஸ்போர்ட் பிசினஸ் எங்க அம்மா தான் எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ உங்க மம்மி இருக்கிற ரேஞ்சுக்கு இந்த டம்மியை ஏத்துக்க மாட்டாங்கன்னு தோணுது. இந்த டம்மியை இல்ல, இந்த டம்மியை எங்க அம்மா ஏத்துக்கிறாங்களோ இல்லையோ, நான் உங்களை தான் ஏத்துக்குவேன். நான் உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். இந்த ஒரு வார்த்தை போதும். கையை கொடு. இந்த கையை இனி எப்பவும் என் வாழ்நாளில் விடவே மாட்டேன். இது அர்ஜுன், இது அவளாவுக்கு தான். இது அவளா, இது அர்ஜுனுக்கு தான். என்ன பூக்காரியோட நிக்கிறான்? கையை விட மாட்டேன்னு சொன்னீங்க, விட்டுட்டீங்க. அது சாமி கிட்ட கை கூப்பி வேண்டிக்கிட்டு இருந்தேன், உன்னை வாழ்நாள்ல எப்பவும் விடக்கூடாதுன்னு. அதனால கையை விட்டுட்டேன். சாமி கிட்ட நானும் வேண்டிக்கிறேன். வேண்டிக்க அர்ஜுன் எப்படியாவது எங்க அம்மா ஓகே சொல்லணும். கண்ணை மூடிட்டே வேண்டிக்கிட்டே இரு. கடவுளே, எங்க அப்பா மாதிரி ஃப்ராடா இல்லாம கருப்பா இருந்தாலும் கருப்பா இருக்க மாதிரி நான் அர்ஜுன் கொடுத்துருக்கீங்க. அவர் இப்ப இருக்க மாதிரி எப்பவுமே உண்மையா கேக்குறான். மேக்ரான் கம்பெனி என்ன யாரும் வர வேணாம்? வர வேணாமா? இனிமேல் மீட் பண்ண மாட்டோமா? அப்ப என்ன வரவே வேணாம்னு சொல்றீங்களா? வர வேணான்னு அத சொல்லல. வரம் வேணாம். அதாவது ஏற்கனவே கொடுத்த ஒரு வரம் போதும், இன்னொரு வரம் வேணாம்னு சாமி சொல்லி அப்படியே போக சொல்லிட்டேன். அவரு போயிட்டாரு. அப்ப நீங்க சாமி கிட்ட கேட்ட வரும் நான் தானா? ஐயோ
ஐயோ கரெக்டா கண்டுபிடிச்சியே. இனிமே நம்ம பொது இடத்துல லவ் பண்ண வேணாம். உடனே கல்யாணத்தை முடிச்சிருவோம். அதான் நல்லது. டேய், உலகத்துல நீ லவ் பண்றதுக்கு அவ ஒருத்தி தான் இருக்காளா? ஒருத்தி இல்லைன்னா இன்னொருத்திடா. டேய் உன்ன மாதிரிலாம் என்னால இருக்க முடியாது, புரியுதா? வாழ்நாளும் செத்தாலும் அவ கூட தான். அப்ப நீ உன் முடிவை மாத்திக்க மாட்டேன். மாத்த முடியாதுடா. சரிடா, நான் ஏன் முடிவை மாத்திக்கிறேன். என்ன பண்ணணும் சொல்லு. மதுவோட அப்பாட்ட வந்து எல்லா உண்மையும் சொல்லு. என்ன நுண்ணைக்கிட்ட நான் அவன்கிட்ட சொல்லணும்? ஏரியா தெரியாம நான் வச்ச வெடி அவன் வீட்டுல தான் வெடிக்கும்னு எவனுக்கு தெரியும்? அவங்க அப்பா இருக்க கோவத்துக்கு நான் மட்டும் அவன் கையில கிடைச்சேன்னு வச்சுக்க, என்னை கூறு கூறா போட்டு வித்துருவான்டா. அப்ப நீ உண்மையை சொல்ல மாட்ட? உண்மையை சொல்றேன். அவங்க அப்பா கிட்ட கிடையாது, அவகிட்ட. யாருமே இல்லாத இடத்துக்கு அவளை கூட்டிட்டு வா, அதுவும் அவளை 10 அடி தள்ளி நிக்க சொல்லு. அப்பதான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு அவன் மேலேயும் நம்பிக்கை கிடையாது. இந்த டீல் ஓகேனா சொல்லு, வந்து சொல்றேன்டா. டேய் நாளைக்கு நான் கூப்பிட்டு வரேன், சொல்றேன் நீ உண்மையை. சொல்றேன் பட. வந்துட்டான் பூகாரியை கூட்டிட்டு. ஒரு பேச்சுக்கு சொன்னா உண்மையிலேயே கூட்டு வந்துட்டாடே. இப்போ என்ன பண்றது? டேய் மச மச நின்னுகிட்டு இருக்க, உண்மை என்னன்னு சொல்றா. சாட்டா சொல்றேன். டேய் அர்ஜுன் என்ன பண்ணிருக்கோம்? டேய் டேய் இருடா, அதான் வந்துட்டேன்ல, எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. அதான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். இதை பாருமா, நடந்ததுக்கும் இவனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நடந்ததெல்லாம் சொல்லிடுறேன். இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் நான் தான். அவன் நல்லவன், நான் ஃப்ராடு. என்ன மன்னிச்சிடு, நான் அவனை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். பரவாயில்ல. I love you. ஏய் ஃபர்ஸ்ட் அழறத நிறுத்து. உன் இடத்துல இருந்தா நானும் அதை தான் செஞ்சிருப்பேன். அவன் நல்லவன் தான், நான் தான் ஃப்ராடு. நான் தான் ஃப்ராடு. நீங்க 2 பேரும் சேர்ந்துட்டீங்க. இது போதும் எனக்கு, இது போதும். என்னதான் இருந்தாலும் இவ கிழவியோட பேத்தி. விஷயம் தெரிஞ்சவன் நம்மளை வாழ விட மாட்டான். எஸ் ஆயிட வேண்டிதான். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அமலா நீ எப்ப ஃப்ராடு? கொஞ்சம் ஏமாந்திருந்தா நீ ஏன் வாழ்க்கை கெடுத்திருப்ப? நீ எப்ப வந்த? நான் எப்பயோ வந்துட்டேன். ஏய் இவள நீ தான் வர சொன்னியா? ஏய் உன் காதல சேர்க்க வந்து என் காதல பிரிச்சிட்டியடா. உன்னை நம்புனேனடா. நீ பேசின எல்லாத்தையுமே நான் கேட்டுட்டேன். கேட்டியா? இதுக்கு மேல நீ எதையுமே பேசாத. உன்னை போலீஸ்ல புடிச்சுட்டனா என் பேரை மாத்திக்கிறேன். மறுபடியும் போலீஸா? உன் சங்காதமே வேணா விடுறீ. ஓடாதடா. எங்க புடி பாப்பா. டேய் 520. அது 520 இல்ல 420. நான்சென்ஸ். டேய் ஓடாதடா. ஓடுவேன். எங்க போனா இந்த ஆப்பிரிக்கன் மங்கி? என்ன இந்த தொர்த்தா போனா இவன்? ரன்னிங் ரேஸ்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கி போறோம். தெரிஞ்சிருமே. நல்ல வேளை தப்பிச்சிட்டோம். சாரி சார். டேய் வச்சுக்க. வாடா. அப்பா சொல்லுமா. உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். அப்படியா, சொல்லு. நான் நேத்து சபாவை பார்த்தேன். என்னடி சொல்ற? மறுபடியும் அவன் பின்னாடி சுத்துனானா? ஏண்டி கத்துற? ஏன் இப்ப டென்ஷன் ஆகுற? அப்பாவை பார்த்ததும் தெரியும், அவனை திட்டி அமைச்சதும் எனக்கு தெரியும். இல்ல இரு, அப்பா, எல்லா விஷயத்தையும் இன்ஸ்பெக்டர் மணிமாறன் என்கிட்ட சொல்லிட்டாரு. என் பொண்ணு மேல எனக்கு நம்பிக்கை இருக்குடி. இந்த வருமா திரும்ப அவன் பின்னாடி சுத்தறான்னு வச்சுக்க, அவன் காலத்துக்கு வெளியில வர முடியாதபடி நான் பண்ணிடுவேன். நீ ஒன்றும் கவலைப்படாத, அப்பா இருக்கேன். போ போய் வேலையை பாரு. என்னங்க, சீக்கிரமா அவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாங்க. மது நில்லு. மது என்னாச்சுன்னு கேக்குறேன்ல. எங்க அப்பா கிட்ட உன்னை பத்தி எடுத்து சொல்லணும்னு எவ்வளவோ ட்ரை பண்ணேன். உன் பேச்சை எடுத்தாலே அவர் டென்ஷன் ஆகுறாரு.
கண்டிப்பா எங்க வீட்ல உன்னை ஏத்துக்க மாட்டாங்க. பேசாம 2 பேரும் போய் கல்யாணம் பண்ணிக்கலாமா? லூசாடி நீ. நைட்டு ஃபுல்லா யோசிச்சு பார்த்தேன். எனக்கு வேற வழி தெரியல. நாளைக்கு நீ எல்லாத்துக்கும் ரெடியாகி வர, இல்லைன்னா என்னை மறந்துரு. ஏய் நில்லு மது, என்ன சொல்றேன்னு கேளு. வேற வழியே இல்லை. டே மாப்பிள, எப்படா இருக்க? ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஃபோன் பண்ணியிருக்க. நல்லா இருக்கேன்டா. இப்போ எங்கடா இருக்க? ஊர்ல தான்டா இருக்கேன். எது முக்கியமான விஷயமா? இல்லடா, ஒரு சின்ன ஹெல்ப்டா. ஹலோ ஹலோ, எங்கடா ஓடுற? போலீஸ் ஃபோன் பண்ணலாமா? என்ன இப்படி பண்ணிட்டு இருக்காங்க சார்? சும்மா இரு சார். பாவையா கொஞ்சம் அமைதியா இருங்க சார். நான் கேட்கணும். இந்த 2 குரூப்புக்கும் வேறு வேலையே இல்லை சார். இவன் ஆளை அவன் போடுறதும், அவன் ஆளை இவன் போடுறதும், இதே பொழப்பா போச்சு சார் உங்களுக்கு. பப்ளிக்கில் இப்படி பண்ணுறாங்களே, போலீஸ்க்கெல்லாம் நீங்கள் இன்ஃபார்ம் பண்ண மாட்டிங்களா? போலீஸுக்கு போனால் சார் மாமூலை வாங்கிட்டு நம்மளை அவன்கிட்ட போட்டு தருவான், அவன் நம்மளை போட்டு தருவான். இதெல்லாம் தேவையா சார் நமக்கு? அதுவும் சரிதான், ஆனால் இதெல்லாம் ரொம்ப கொடுமை. ஹலோ டேய், ஏன்டா ஃபோனை கட் பண்ணுற? ஒரு சின்ன ஆக்சிடென்ட் மாப்பிள்ள, அதான். சொல்லு மாப்பிள்ள, எது முக்கியமான விஷயமா? டேய் ஆமாண்டா, நாளைக்கு என் லவ்வரோட ஊருக்கு வரேன்டா. கொஞ்சம் ரெஜிஸ்டர் மேரேஜுக்கு தேவையான எல்லா வேலையும் பார்த்து வைடா ப்ளீஸ். ஏய் என்ன மாப்பிள்ள, சீரியஸாக தான் சொல்றியா? ஆமாண்டா, சீரியஸாக தான் சொல்கிறேன். மற்றதெல்லாம் நான் நேரில் வந்து சொல்கிறேன். சரிடா? சர்றா மாப்பிள்ள, ரெடி பண்ணி வைக்கிறேன், வந்துரு. சரிடா மச்சான், ரொம்ப தேங்க்ஸ்டா. ஓகே மாப்பிள்ள. நாளைக்கு கல்யாணத்துக்கு தேவையான எல்லா வேலையும் ரெடி பண்ணிட்டோம். ஆனால் இதை வீட்டில் எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? சபா. ஹலோ. டேய், போன தடவை ஊருக்கு வந்துட்டு கிளம்பும் போது என்கிட்ட சொல்லாம போயிட்டியடா. ஏய் அதை விட்ரி. நாளைக்கு காலையில் 9:30 மணிக்கு நம்ம ஊர் பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணுறேன். ஹலோ ஹலோ, எதுக்கு? நீ வா, எல்லாத்தையும் நான் நேரடியாக சொல்கிறேன். ஹலோ ஹலோ. அதுக்குள்ள போனை கட் பண்ணிட்டான். எதுக்கு என்ன வர சொல்லிருப்பான்?